ஹாய்ங்க, நானும் என்னோட ஹஸ்பண்டும் காசிமேடு போயிருந்தோம். அங்கே யாராவை பார்த்ததும் எனக்கு எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. அதை வச்சு ஒரு ஸ்டார்டர் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஒரு கிண்ணத்தில் கழுவி வச்ச ப்ரானை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில், வினிகர் ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு முட்டை, இது எல்லாத்தையும் போட்டு கலந்து 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடணும். ஒரு பிளேட்டில் கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், மைதா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், மிளகுத்தூள், பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூனு, இது எல்லாத்தையும் போட்டு கலந்து ஊற வச்ச எறாவை மாவில் கோட் பண்ணி அப்புறம் தண்ணியில் முக்கி மறுபடியும் மாவில் கோட் பண்ணி தனியாக வச்சிடணும். இதே மாதிரி டபுள் கோட் பண்ணி எல்லா ப்ரானையும் தனியாக வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கணும். 1 நிமிஷம் தாங்க எண்ணெயில் பொரிக்கணும். அதுக்கு மேலே பொரிச்சா ரப்பர் மாதிரி. கடாயில் 1 ஸ்பூன் பட்டரு, நறுக்குன 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் நறுக்குனது, சின்ன துண்டு இஞ்சி அதுவும் நறுக்குனது, சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சம், வினிகர் ஒரு 1/4 ஸ்பூனு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்ச கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்து பொரிச்ச எறா எல்லாத்தையும் சேர்த்து கடைசியாக தேன் ஊற்றி வெள்ளை எள் தூவி இறக்குனா ஹனி கார்லிக் ப்ரான் ரெடி. டேஸ்ட் சும்மா வேற லெவலுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.